விஜய் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா திராவிடத்திலிருந்து கொஞ்சம், நாம் தமிழரிலிருந்து கொஞ்சம், பாஜகவிலிருந்து கொஞ்சம், காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம், இதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த பிட்டுப்பட ஓட்டுற மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி திராவிடத்தையும் எதிர்ப்பேன், இந்துத்துவாவையும் எதிர்ப்பேன். எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னோடு பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களது பாதுகாப்பு இது கருதி அவர் பாஜகவுக்கு அடிமைப்படுத்துகிறார். இல்ல அப்ப தமிழ்நாடு வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரா? தினகரன் இல்ல நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னாரா? இல்ல, இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி சசிகலா பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையில இருந்தார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இருவருமே பாஜகவினுடைய அடிமை. நீங்க சொல்வதை பார்த்தா யாரு சிறந்த அடிமை அப்படின்றதுல தான் போட்டியே இருக்காரு. கூட இருக்கிற ஆதவர்ஜின் யாரு? தமிழ்நாட்டில் அதிகமா கொள்ளையடிச்சது மார்டின். அந்தால வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி விஜய் பேசுறாரு. இன்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு நெருக்கமாக இருப்பது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து மாறுபட்டவர் அல்ல ஓபிஎஸ். முதல்ல அதிமுகவை பாஜகவுக்கு அடிமைப்படுத்தினவரே ஓபிஎஸ் தான். அதற்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி அவரை விட நான் உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்பேன் என்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நான் அடிமைங்கிறாரு. வேலுமணி சுத்தி முத்தி பார்த்தாரு, ஒரு படி மேல போய் நான் RSSக்கே அடிமை. ஆனால் பாஜகவினுடைய நோக்கம் மறைமுகமாக அல்லது நேரடியாக தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது. அந்த திராவிட ஆட்சி, சமூக நீதி இவைகளை வேறு இருக்கத்தான் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அதிமுக தலைமை வலிமையான தலைமையாக இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை நடுநடுங்க வைத்திருக்கலாம். மக்கள் அதிமுக தலைமையில் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் வாக்கு அளித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா KC பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக இருக்கா, இல்ல பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக இருக்கா சார்? அமித்ஷா கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அமித்ஷா கட்டுப்பாட்டில் பிஜேபி கூட கூட்டணி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி ஆட்சி என்று திரு அமித்ஷா அவர்கள் 4 முறை திரும்ப அதை வலியுறுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது அதிமுக தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ஏற்புடையதாக இல்லை. திரும்பவும் அமித்ஷா கோரிக்கையை இன்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ பாஜக என்ன செய்யுதுன்னா அதிமுகவோடு இணைந்து செயல்படுகிற அனைவரையும் தங்கள் பக்கம் வைத்து கொள்வதற்காக கூட்டணி ஆட்சி என்று ஒரு மாய வலையை அவர்களிடத்தில் வீசி தங்கள் பக்கம் வைத்து கொண்டு அதிமுகவை தனிமைப்படுத்தி கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து, எப்படி வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல ஒரு கட்சியோட கூட்டணி சேருவாங்க குறைஞ்ச அளவில், அடுத்த முறை வரும்பொழுது கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க, அதுக்கு அடுத்த முறை அவங்களே ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆள்வதை விரும்ப மாட்டாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவரோடு இருக்கிற அந்த சகாக்கள் எல்லோரும் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அது அவர்களது சுயநலம். அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாடுனா அது அதிமுகவா இல்லை அமித்ஷாவின் திமுகவா சார்? எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார், அதாவது தேன் லாயல் டு த கிங் அப்படிம்பாங்க. ராஜ விசுவாசத்தில் இவர் அமித்ஷாவையும் மீறி இருக்கிறார். அதாவது அமித்ஷாவை நான் பார்த்ததே தமிழ்நாட்டு நிதியை நான் பெற்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ பாஜகவோட கூட்டணி இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தது இல்லையா? 2023 இப்போ 2025 வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கு நிதியே எதுவும் வரலையா மத்திய அரசாங்கத்திலிருந்து? இல்லை அப்போ தமிழ்நாடு வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரா? இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடாது, நம்ம கூட்டணியில் இருந்தால் கொடுத்துருவாங்க என்று நினைச்சாரா? அதனால் அவர் ஒரு அதை நியாயப்படுத்துவதற்கு இந்த பல யுக்திகளை அவர் கையாள்கிறார். ஆனால் பாஜகவினுடைய நோக்கம் மறைமுகமாக
அல்லது நேரடியாக தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது அந்த திராவிட ஆட்சி, சமூக நீதி இவைகளை வேறு இருக்கத்தான் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பே அமித்ஷா அவர்கள் சென்னையிலேயே 2 திராவிட கட்சிகளையும் அதிமுகவையும் சேர்த்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்போ இன்று அவர்கள் அதிமுகவோடு பயணிப்பது என்பது நாளை அவர்கள் ஆள வேண்டும் என்பதற்காக, அதிமுக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு நெருக்கமாக இருப்பது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதிலிருந்து மாறுபட்டவர் அல்ல ஓபிஎஸ். முதல்ல அதிமுகவை பாஜகவுக்கு அடிமைப்படுத்தினவரே ஓபிஎஸ் தான். அதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அவரை விட நான் உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்பேன் என்றாங்க. சசிகலாவும் தினகரனும் எங்கள் சொத்தை மட்டும் காப்பாற்றி கொடுத்தா போதும், காலத்துக்கு நாங்கள் உங்கள் அடிமை என்று. ஆனால் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், ஜெயலலிதா அம்மா வழி வந்தவர்கள், திராவிட சித்தாந்தத்தில் வந்தவர்கள், அதிமுக தொண்டர்கள், வாக்காளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் சொல்வதை பார்த்தா யார் சிறந்த அடிமை அப்படின்றதுல தான் போட்டியே இருக்கா? அதுக்குள்ளே தான் அவர்களுக்குள்ள போட்டியாக இருக்குது. இப்போ தினகரன் இல்லை நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆர்கே நகரில் அவர் ஜெயிச்சார். அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? உயிருள்ளவரை பாஜகவோடு போக மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி சசிகலா அந்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களால் பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இருவருமே பாஜகவினுடைய அடிமை. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, என்றும் நிரந்தர அடிமை காலமாக. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரை விட நான் கொஞ்சம் செல்வாக்குள்ள அடிமை என்பதை அவர் நிரூபிக்க முயற்சி செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதும் இருக்கிறதா சார்? ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற அந்த சகாக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு கூட்டணி போயிட்டாங்களா சார்? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் முற்றுக்கு நேரானது தானே சார்? அதான் சொல்ல, அதாவது இது எல்லோருமே இவர்கள் எல்லோருமே போட்டி போடுறாங்க. எதுலன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நான் அடிமைங்கிறாரு. வேலுமணி சுற்றி முற்றி பார்த்தாரு, ஒரு படி மேலே போய் நான் ஆர்எஸ்எஸ்ஸுக்கே அடிமை. எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக நீங்கள் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அதான் ஆர்எஸ்எஸ்க்கே அடிமையாக இருப்பேன் என்று அவர் குறியீடுகளாக உணர்த்துகிறார். கடந்த 4 தேர்தலாக அதிமுக பாஜக கூட்டணி எடுபடாமலே இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க. இந்த முறை அந்த தேர்தலில் எடுபடுமா? கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள், ஏன்னா பாமக கூட வரும்னு சொல்கிறாங்க, நிறைய கட்சிகள் பேரை சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எடுபடுமா சார்? திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள், லஞ்சம், டாஸ்மாக், சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மக்கள் பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதை அந்த பிரச்சார பலத்தால், இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பலகீனத்தால், ஏன்னா அதிமுக தலைமை வலிமையான தலைமையாக இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை நடுநடுங்க வைத்திருக்கலாம். அதை அவர் செய்ய தயங்குகிறார். ஸோ அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் இருக்குது. மக்கள் அதிமுக தலைமையில் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் வாக்கு அளித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்து கொள்வதற்காக தன் குடும்ப உறுப்பினர்கள், தன்னோடு பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களது பாதுகாப்பு இது கருதி அவர் பாஜகவுக்கு அடிமைப்படுத்துகிறார். அதிமுக தொண்டர்கள் கூட சரி வேற வழி இல்லை என்கிற நிலையில் ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயார் ஆனாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சி என்று சொன்னதற்கு பிறகு யாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இல்லை. என்னிடத்தில் இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அதிமுக தொண்டர்களது டேட்டா இருக்குது. அடிக்கடி என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. தொலைபேசி வழியாக இது பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, எல்லாத்துக்கும் பதில் அனுப்புவோம். ஆரம்பத்தில் பல பேர் என்கிட்ட சொன்ன கருத்து, இல்லைன்னா வேறு வழி இல்லை, இருந்துட்டு போட்டும் பாஜக இருந்தாங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல்களை இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் பண்ணாங்கல்ல, அந்த தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக்கு அந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அந்த தேர்தலை சந்தித்து பாஜக ஆட்சி அமைச்சாங்க. அப்போ 2 விதத்தில், ஒன்று திமுகவை தோலுரித்து காட்டுவதற்கு மக்கள் மன்றத்தில் பாஜக பயன்படும். இது ஒன்று. எங்கே பயன்பட்டது? திரு ஸ்டாலின் அவர்கள் போய் பிரதம அமைச்சரை பார்த்துட்டு வந்தார்.
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த டாஸ்மாக் அப்படியே கிடப்பில் போட்டு போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு இல்லை போதிய ஆதாரங்கள் இல்லை, அது அப்படியே கோல்டு ஸ்டோரேஜுக்கு போயிடுச்சு. அது அப்போ பாஜக அவங்களையும் பின்னாடி, ஏன்னா அவங்ககிட்ட 22 எம்பிஸ் இருக்கிறாங்க. நாளைக்கு இவர் திரு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ பிரச்சனை செய்கிற காலத்தில் இவர்கள் தேவைப்படுவார்கள் என்று அந்த பிரச்சனை அப்படியே நின்றுச்சு. அப்போ நம்ம எதிர்பார்த்த பலன் அவர்கள் மூலியமாக கிடைக்கல. அவர்கள் இந்த அரசாங்கத்தை, இந்த முன்னாள் அமைச்சர்களை சிதைத்துன்னா அவர்கள் செய்கிற ஊழல்களை, தவறுகளை மக்கள் மன்றத்தில் இப்போ எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதை செய்ய இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. அது இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது. அப்போ நம்ம அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்த்த அந்த பலன் கிடைக்கல அந்த பாஜகவோட கூட்டணி என்பதில். இரண்டாவது, சரி ஒரு சிறிய அளவிலான கூட்டாளியாக ஒரு சாப்பாட்டில் உப்பு இருக்கும், ஆனால் அது வெளியே தெரியாது, இருந்துட்டு போகட்டுமே, ஏதோ பலன் அளிக்கும்னு நினச்சாங்க. அதுவும் இல்லை. இப்போ மாறாக திரு அமித்ஷா சொல்கிற கூட்டணி ஆட்சி என்கிற பொழுது எதிர் விளைவுகளை கொடுக்குது. அப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லைன்னா வேண்டாம், நம்ம கட்சியை அழிஞ்சு போயிடும், நம்ம கட்சியை விலகிடுவாங்க. இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார், நேற்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பார், திமுக கூட பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க, நாங்கள் என்ன விழுங்கிட்டோமா அப்படின்னு. ஜெயலலிதா அம்மாவும் கூட தான் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, அன்னைக்கு விழுங்கிட்டாங்களா என்ன? அவங்க ஆட்சியை கவிழ்த்தாங்க, அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. அந்த ஆளுமை இன்னைக்கு அதிமுகவில் இல்லை. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுகவை அவர்கள் விழுங்க பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள், இந்த வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள பார்க்கிறார்கள். திராவிட இயக்கமான அதிமுகவை சிதைத்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான சித்தாந்த மோதலாக தமிழகத்துக்கு அரசியல் களத்தை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள். அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை அமித்ஷா அவர்கள் தேர்ந்தெடுப்பாரா சார் இந்த முதலமைச்சர் வேட்பாளரை? அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கிறவர்கள் அதிமுக பொதுக்குழுவோ செயற்குழுவோ அல்லது அதிமுக தொண்டர்களோ முடிவு செய்வார்கள், அல்லது அதனுடைய பொதுச் செயலர் முடிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அமித்ஷா திமுகவில் இருக்கிறவர் அதிமுக தலைமை கழகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வழக்கம் போல டெல்லி முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்யும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை லாய்ட்ஸ் ரோடு அதிமுக தலைமை கழகத்தில் அமர்ந்து டெல்லி முடிவு செய்யும்னார். எந்த காலத்தில் டெல்லி அதிமுக முதலமைச்சரை முடிவு செஞ்சுருக்கிறாங்க, தலைமையை முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவர் அதிமுகவை அடிமைப்படுத்தி விட்டு அதை அமித்ஷா திமுக ஆக்கிவிட்டார் என்பதைத்தான் காட்டுது. இதை எந்த தொண்டர்களோ விரும்பலை. அதே போல் ராஜா போன்றவர்களோ மற்றவர்களோ, அதாவது என்ன, அவங்க பார்லிமெண்ட் போர்டு முடிவு பண்ணோம், அப்புறம் தேர்தலுக்கு யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் அறிவிக்க மாட்டோம், இதெல்லாம் அவர்கள், இது எல்லா மாநிலத்திலும் அவர்கள் செய்கிற சித்து விளையாட்டு. இதில் எதுவும் பாஜகவுக்கு புதுசு இல்லை, ஆனால் அதிமுகவுக்கு இது ஏற்புடையதாக இல்லை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு சார். முதல் 3 நாள் வெறிச்சோடிய பயணமாக இருந்துச்சு. அடுத்து உங்களோட நேர்காணல் பார்த்ததுக்கப்புறமா என்னன்னு தெரியல, திடீர்னு கூட்டம் வந்துச்சு. அதை பார்த்தீங்களா சார் வீடியோஸ்லாம்? இல்லை, அந்த பகுதியில் இருக்கிறவர் அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வளமாக இருக்கார், கொஞ்சம் அங்கங்கே இறக்கி அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு கூட்டத்தை திரட்டுறாரு. ஏன்னா முதல் 3 நாள் ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு எப்படி சார் நேற்று அவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டாங்க? இது எல்லாமே செல்வாக்கு மூலமாக தானே சார்? செல்வம் மூலமாக சேர்த்து வைத்த செல்வத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் பாஜக கூட கூட்டணி, இந்த கூட்டணி ஆட்சி எல்லாத்துக்குமே அதிமுகவை அடகு வச்சுட்டாங்களா சார் கிட்டத்தட்ட? இல்லை, அது இல்லாமல் செல்வம் மட்டுமல்ல, மகன் சம்பந்தி உறவுகளையும் காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து தலைமுறையை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திமுக இவ்வளோ குற்றச்செயலில் இருந்தும் அதை எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்த்து ஒரு அரசியல் செய்யவில்லையா? அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாரா சார்? நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்? போன தேர்தலில் ஸ்டாலின் பேசியிருப்பார்ல, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் திருப்பி ஓட்டி விட்டு பாருங்க. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பேசியிருப்பார். 14 அமைச்சர்கள் மீது கவர்னர்கிட்ட ஊழல் பட்டியல் கொடுத்திருப்பார், ஆதாரங்களோடு நான் கொடுத்திருக்கிறேன்னு பேசியிருப்பார். நான் ஆட்சிக்கு வந்தால் 90 நாளில் சிறையில் அடைப்பேன்னு சொன்னார்.
சொன்ன ஸ்டாலின் எங்கீங்க? சொன்ன ஸ்டாலின் எங்க? திருடங்கிட்டே திருடவன் எவ்வளவு பெரிய திருடனா இருக்கணும்? அவர்கள் குற்றவாளிகள் என்றால் நீங்க யாரு? இது ஒன்று. அடுத்து அதே கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கான்ட்ராக்டர் கூட மாத்தல. அன்னைக்கு யாரு சப்ளை பண்ணாங்களோ அவங்களே தான் இன்னைக்கு சப்ளையர். அன்னைக்கு யாரு கான்ட்ராக்டரோ அவங்களே தான் இன்னைக்கு கான்ட்ராக்டர். அன்னைக்கு யாரு அதிகாரிகளோ அவர்களே தான் இன்றைக்கு அதிகாரிகள். பர்சன்டேஜ் அன்னைக்கு வந்து 20%னா இன்னைக்கு 40% இல்லை 30%. அது மட்டும் அதிகமாக இருக்குது. சசிகலா இடத்தில் சபரீசன் இவ்வளவு தானே? ஆமா, எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணதை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் டீல் பண்றாங்க. இப்ப டாஸ்மாக்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 10 ரூபா வாங்கினாங்கன்னு. இவர் காலத்துல இந்த நத்த விஸ்வநாதன் காலத்துல வாங்கினாங்க, தங்கமணி காலத்துல வாங்கினாங்க. இதையெல்லாம் தான் பாஜக என்ன நினைக்கிறாங்க? இதைத்தான் பாஜகவுக்கும் விஜயும் தங்களது அரசியல் பலத்துக்கு பயன்படுத்துறாங்க. திராவிடம் என்றாலே ஊழல், திராவிடம் என்றாலே ஊழல். அப்ப 2 பேருக்குள்ள பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ ஒரு புது சித்தாந்தத்தை இந்துத்துவா கொண்டு வர்றாங்க. விஜய் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா திராவிடத்திலிருந்து கொஞ்சம், நாம் தமிழரிலிருந்து கொஞ்சம், பாஜகலிருந்து கொஞ்சம், காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம், இதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த பிட்டுப்பட ஓட்டுற மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி திராவிடத்தையும் எதிர்ப்பேன், இந்துத்துவாவையும் எதிர்ப்பேன், கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னெல்லாம் வசனம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்கிற ஆதவர்ஜுன் யாரு? தமிழ்நாட்டுல அதிகமா கொள்ளையடிச்சது மார்டின், அதாவது ஆதவர்ஜுனாவோட குடும்பம். அந்த ஆளை வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி விஜய் பேசுறாரு. கசாப்பு கடைக்காரன் காந்திய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையுமே திமுக விமர்சனம் பண்றாரு, பாஜக விமர்சனம் பண்றாரு. ஆனா அதிமுகன்ற பேரே அவர் வாயில வரமாட்டேதே சார். இல்ல, அது வந்து அவர் இந்த வாக்கு வங்கியே அவர் தனதாக்கி, அதாவதுங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக, நல்ல தலைமை இல்லாத ஒரு இயக்கமாக இருப்பதால் பலரும் இதை அபகரிக்க நினைக்கிறாங்க. பாஜக அதை உறவாடி பெற நினைக்கிறது. விஜய் பாராட்டி பெற அல்லது அவங்கள பத்தி ஒரு தவறா எதையும் சொல்லாம பெற நினைக்கிறாங்க. திமுக என்ன நினைக்குது? அங்க உங்களுக்கு வந்த வரும்படியே நான் இங்கேயும் பண்ணி தர்றேன், நிர்வாகிகளே வந்துருங்க அப்படின்னு அவங்க எழுக்கிறாங்க. திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று மதுரையில் நான் ஒரு மாநாடு போட போகிறேன், விஜய் அவர்களுக்கு என்னோட தார்மீக ஆதரவை தருகிறேன், அவர் வந்து செயல்பாடுகள்லாம் நல்லா தானே பண்ணுறாருன்னு சொல்கிறாரு சார். உங்களை போல இருக்கிறவங்களோட ஞாபக மறதியை அவர் நல்லா பயன்படுத்திக்கிறார். இதே மாதிரி ஒரு டயலாக் கேட்ட மாதிரி இல்லையா? கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு போடுறேன்னு அறிவிச்சார்ல, நடத்தி முடிச்சுட்டாரா? என்னைக்கு நடத்தினார் அது? கோயம்புத்தூர்ல அவங்க படைபலம் பத்தலைன்னு நினைக்கிறேன் சார். சரி, இல்லை நான் சொல்றது என்னன்னா, அவர் சொன்னார், அதை செய்யல. இதுவும் கூடவே இன்னொன்று சொல்லியிருப்பார், நிபந்தனையற்ற வகையில் வந்து அதிமுகவில் இணைய விரும்புகிறேன்னு. அது பாராட்ட தகுந்தது. அப்படி விட்டு கொடுத்து போகிற தன்மை வரவேற்க தகுந்தது. அப்படி இணையணும், இந்த இயக்கம் ஒன்றுபடணும். ஆனால் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் மதுரையில் மாநாடு போடுறேன்னு சொல்கிறது, விஜயை பாராட்டுறது எல்லாமே செய்தி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துங்கள், அப்படி ஒன்றுபடுத்தாவிட்டால் எங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் புறக்கணித்து விட்டால் நாங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்றாரு. ஆனா 2026 ஒட்டுமொத்த அதிமுகவை பிறந்து விலகி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைச்சா திமுக வீழ்த்த முடியுமா? எந்த கூட்டணியும் இல்லாமல் 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா எல்லோரும் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லோருமே பாஜக அல்லாமலா பாஜகவோட சேர்த்து அதிமுக ஆள வேண்டும்னா என்ன? பாஜக இல்லாமல் அனைவருமே அதிமுக ஆள வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. திமுக கட்சிக்காரனே நினைக்கிறான். ஏன்னா திமுக எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. இந்த எடப்பாடி பழனிசாமி தான் திமுக காரர் ரொம்ப பாராட்டுறான். ஏன்னா திமுக எப்பவுமே ஒன் வே டிராஃபிக் தான், வாங்கிப்பாங்க, கீழே பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, மேலேயே முடிஞ்சிடும். அது அமைச்சர்கள் வரைக்கும் தான் போகும். அதிகபட்சம் போனால் எம்எல்ஏ மாவட்ட செயலர் வரைக்கும் போகும். நம்மால் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் இல்லை. இந்த பாயிண்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சிஸ்டம் போட்டாரு. நகர செயலருக்கு இத்தனை பாயிண்ட், ஒன்றிய செயலருக்கு இத்தனை பாயிண்ட், மாவட்ட செயலருக்கு இவ்வளோ, எம்எல்ஏக்கு இவ்வளோ, மந்திரிக்கு, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டார்.
எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணினதுனால திமுக இன்னைக்கு அதை செய்யுது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்களை விட திமுக நிர்வாகிகள் இடத்துல அதிக ஆதரவு இருக்குது. நீங்க எடப்பாடி பழனிசாமி செய்யற குறைய பேசுறீங்கன்னா அதிமுக காரர் அது சரிம்பான், திமுக காரன் பூரா பொங்கி எழுவான். ஏன்னா இவரால் அவர்கள் அதிக பலன் அடைந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசியவாதிகளோ இல்லை புதுசாக வந்த இந்துத்துவவாதிகளோ இல்லை விட்டு வச்சு எல்லாத்தையும் ஒரு கட்சியை ஒருங்கிணைச்சவங்களோ எல்லாருமே சொல்கிற ஒரே நோக்கு திமுக அதிமுகவுக்கு தான் தமிழ்நாடு எழுதி கொடுத்தப்பட்டிருக்கா. ஏன்னா 50 வருஷமாக ஆண்டுட்டீங்கல்ல, இன்னும் நீங்கள் தமிழ்நாடு ஆளுன்னு நினைக்கிறீங்க, நாங்கள் வர்றமே ஒரு புது முயற்சி, அதை ஏற்றுக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க கொள்கைகள், நீங்கள் உடனே திராவிடம்னா எங்கே இருக்குது, அது எங்கேயோ வேணாலும் இருந்துட்டு போகட்டும், தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா இல்லையா, இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறி இருக்குது. அந்த சமத்துவம், சமுதாயம், பெண்கள் முன்னேற்றம், ஜாதிய ஒழிப்பு, கலப்பு திருமணம், பல சீர்திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த அடித்தட்டு மக்களது வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது. அப்புறம் இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். அந்த சமுதாயத்தில் அந்த நலத்திட்ட உதவிகள் பெரிய அளவில் கீழே வர சென்று அடைந்திருக்கிறது, பலன் பெற்றிருக்கிறாங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தில் 5 தலைமுறையாக ஒருவர் படித்திருப்பார். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் முதல் முறை அவர் பள்ளிக்கு சென்றிருப்பார். நீங்கள் எப்படி 2 பேரையும் ஒரே மாதிரி ஒரே தட்டில் வச்சு பண்ண முடியும்? நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறவங்களையும் சைக்கிளில் போகிறவங்களையும் ஓட்டப்பந்தயத்துக்கு எப்படி விட முடியும்? அப்போ அந்த கீழே இருக்கிறவங்கள ஒரு எட்ஜு கொடுத்து ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணது திராவிடம். அப்போ அது பெயரை சீமான் பேசுறது பேச்சுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் தமிழ்நாடு பலன் அடைந்தது இந்த திராவிட கொள்கைகளால். எங்கே அது கொச்சைப்படுத்தப்படுகிறதுனா திமுக அதிமுகவில் 2லையும் சேர்த்து ஒரு 50 பேரை தெய்வதாட்சணியமின்றி ஊழல் வழக்கில் தண்டிச்சு தூக்கி உள்ள போட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குது. திராவிடம் இன்னும் 100 வருஷத்துக்கு வாழும். திமுகவில் இருக்கிற ஒரு 10-20 பேர், 20-25 பேர், அதிமுகவில் இருக்கிற ஒரு 20-25 பேர், இந்த ஒரு 50 குடும்பத்தை இவங்க செஞ்ச ஊழலை சரியான நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ள போட்டாங்கன்னா திராவிடம் இன்னும் 100 ஆண்டுகள் வாழும். தமிழ் தேசியவாதிகளும் இந்துத்துவவாதிகளும், சசிகலா குடும்பம், ஓபிஎஸ் குடும்பம், எடப்பாடி குடும்பம், துரைமுருகன் குடும்பம், இப்போ இது அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பின்னால் இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றம் ரொம்ப ஆபத்தான மாற்றம். எம்ஜிஆர் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் ரோட்டில் விட்டு அடிச்சுப்பாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்தில் மாற்றி மாற்றி கேஸ் போட்டுக்குவாங்க. இப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கிறதுல அவ்வளோ அந்யோன்யம், அவ்வளவு நெருக்கம். நீ ஆளுங்கட்சியா, உனக்கு 65%, நான் எதிர்கட்சியா 35%. வெறும் ஒரு 30% தான் வித்தியாசம். கட்சிகளுக்குள்ளே ஒரு கொடுத்தல் வாங்கல் ரொம்ப ஒரு அபரிதமாக இருக்குது. ஆனால் இந்த வடிவேல் சொல்லுவான்ல, பேச்சோடு இருக்கணும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், அந்த மாதிரி தான். அப்போ நீ மேடையில் நம்ம சவால் விட்டுக்கலாம், கட்சிக்காரனை ஏமாத்துறதுக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஏமாத்திக்கிறதுக்கு, உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகளும் இந்துத்துவவாதிகளும் சொல்லக்கூடிய ஒன்று, திராவிடர் கழகங்கள்னாலே திருடர்கள் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது கடந்த ஆண்டுகளை வச்சு சொல்கிறாங்களா இல்லை இப்போ நடக்கிற ஆட்சியை வச்சு சொல்கிறாங்களா சார்? இந்த எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இந்த 2 பேர்த்த தலைமையில் இருக்கிற ஒரு டாப் 50 கணக்கெடுத்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான ஒரு நடுநிலையாக நீங்கள் இதை பாஜக விட்டீங்கன்னா 50 பேரை அவங்க கட்சியில் சேர்த்துருவோம், சேர்த்து அடுத்த தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் என்று சொல்லிடுவாங்க. அதனால் அது அவர்களும் சரியில்லை. அது நேர்மையான முறையில் மக்கள் தண்டிச்சாங்கன்னா இந்த 50 பேரை தோக்கடிக்கணும். கண்டிப்பாக சார். பாஜக காலமாக ஒரு கட்சிக்குள்ளே போகும், அந்த கட்சி கூட இணையும், கூட்டணி அமைக்கும், அப்புறம் கட்சியை காலி பண்ணோம், அடுத்து அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு அதிமுக கூட்டணியில் இருக்கிறது உண்மையா சார்? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியும். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றதுனால யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்குல்ல, புதுக்களம் அமையும். 2026 புதுக்களம் அமைஞ்சு அப்படி அந்த புதுக்களத்தில் பாமகவும் தாவேகாவும் உள்ள வந்தால் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் அதிமுகவுக்குள்ள? பாஜக இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்க. ஆளுகிற வாய்ப்பை தனி பெரும்பான்மையோடு அதிமுக பெறும். ஓகே, பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.